ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 12:28 நேற்று தினம் பார்த்தோம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லுகிறார். In its path there is no death. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. நீதி ஒரு நாளும் சாகாதுங்க. நீதியை ஒருவரும் அழிக்கவே முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக நீதிகள் அநீதியாய் போய்விட்டதே என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். நம்ம கேட்கிற செய்தி, தொலைக்காட்சியில வருகிற காட்சிகள் எல்லாம் அநேக நீதிகள் மரித்து விட்டதே என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த உலகத்துல அநேக முறை நீதி புரட்டப்படுகிறதே என்று சொல்லி யோசிக்கலாம். இந்த உலகத்திலே நீதிக்காக நின்ற மக்களை இன்று எத்தனை துன்பத்தின் பாதையிலே செல்ல வேண்டிய நிலை என்று சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வைக்கு முன்பதாக நீதியின் பாதையில நடக்கிற மக்களுக்கு அநீதி இல்லை, மரணம் இல்லை, ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி, அவர் நீதியை நிலை நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்திலே அவர் நீதி செய்கிற ஒரு ஆண்டவர், நீதியை நிலை நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீதியின் பாதையிலே மரணமே இல்லை, அதை அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால நீதி ஒரு நாளும் செத்து போகாது. நாட்கள் போகலாம், தாமதமாகலாம், தடைகள் வரலாம், நம்பிக்கையில்லாத சூழ்நிலையும் நமக்கு முன்னாக காணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மரணம் மட்டும் இருக்காது, இது மரித்து போகாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிச்சயமாய் நீதியை நான் நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த உலக பாதையில நிறைய முறை நீதி இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோம்ல. நான் சந்திக்கிற இந்த கோர்ட் கேசஸ் எத்தனை ஆண்டுகள், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அநீதியான காரியங்கள் எத்தனை நாட்கள், எனக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காதபடி தடுமாறி போய்கொன்றேன் என்று சொல்லி கலங்கி இருக்கிறீங்கள. உண்மையா என்னுடைய அலுவலகத்துல உழைக்கிறேனே, ஆனா அதுக்கு பதில் இல்லாம போயிருச்சு. உண்மையாய் அவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிறேனே, இந்த ஊழியத்திற்கு சன்மானம் இல்லாம போயிருச்சு. ஆண்டவர் பதில் தரவே இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் பாதையில் மரணமே இல்லை, ஜீவன் உண்டு, மரணமே இல்லை. அது மரிக்க நான் விட மாட்டேன், அது மரிக்க நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நிச்சயமா நான் மீட்டுக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தந்த வார்த்தைகளுக்காய் நன்றிப்பா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டப்பா, மரணம் இல்லை. நிச்சயமாய் உம்மை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை தரப்போவதற்காக நன்றி. நீதியை நிலை நிறுத்துவதற்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய சமாதானம் நிறைவாய் காணப்படுகிறது. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.